அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவிடம் பதவி விலகல் கடிதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சமர்ப்பித்திருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தமது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷியை ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் என்று தேர்வு செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையிலிருந்து அண்மையில் வெளியில் வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் முதலமைச்சராக அவர் தொடர்ந்தாலும் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட முடியாது, முதலமைச்சருக்கான அலுவலகத்திற்கு செல்ல முடியாது, தலைமைச் செயலகத்துக்கு செல்ல முடியாது போன்ற கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக 2 தினங்களுக்கு முன்பு ஒரு அதிரடியான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது டெல்லியின் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய வி.கே. சக்சேனாவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தற்பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய 60 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஒருமனதாக எடுத்த முடிவின்படி ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அதிஷியை தற்பொழுது முதலமைச்சராக பரிந்துரைப்பதற்கான கடிதத்தையும் ஆளுநரை சந்தித்து ஆம் ஆத்மி கட்சியினர் வழங்கியிருக்கின்றார்கள். டெல்லியை பொறுத்தவரை இன்னும் 5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. அதிகபட்சமாக பிப்ரவரி மாதம் வரை டெல்லியின் முதலமைச்சராக அதிஷி தொடர முடியும். அதிஷி அவரை பொறுத்தவரை ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்த காலத்தில் அந்த கட்சியை வழிநடத்திய முக்கிய நபராக அறியப்படுகின்றார். 42 வயதான அதிஷி லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவியராக இருந்தவர். பல்வேறு படிப்புகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது கல்வித்துறை உள்ளிட்டவற்றுக்கு பொதுப்பணித்துறை உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் பொறுப்பு அமைச்சராக அவர் இருந்து வந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக அதிஷியை முன்மொழிந்து அந்த கடிதமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதுடன் அடுத்த முதலமைச்சராக அதிஷியின் பெயரை பரிந்துரைத்து ஆளுநரை சந்தித்து தற்பொழுது துணைநிலை ஆளுநரிடம் இந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். மேலும் தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஒரு முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி அக்டோபர் மாத இறுதியிலேயே சற்று முன்கூட்டியே அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்கு முன்பாக வரக்கூடிய அக்டோபர் மாத இறுதியிலேயே தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆம் ஆத்மி சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபித்து விட்டுதான் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்று சபதம் செய்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை தற்போது துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கல்வித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்டவற்றுக்கு அமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா போன்ற முக்கிய தலைவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட காலத்திலும் ஆம் ஆத்மி கட்சியை காப்பாற்றியிருந்த அரசியல் தலைவரான ஆம் ஆத்மியினுடைய அதிஷியை முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதற்கான பரிந்துரை கடிதத்தையும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அந்த பகுதிக்கான யூனியன் பிரதேசத்திற்கான துணைநிலை ஆளுநர் அவரை சந்தித்து தற்பொழுது சக்சேனாவிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்கியிருக்கின்றார். आहत होकर के जेल से आने के बाद दिल्ली के मुख्यमंत्री अरविंद केजरीवाल जी ने यह ऐलान किया था कि जब तक दिल्ली की जनता दोबारा अपना समर्थन दे करके हमें नहीं जिताती है तब तक हम दिल्ली के मुख्यमंत्री के कुर्सी पर नहीं बैठेंगे। उसी ऐलान के तहत आज मुख्यमंत्री जी ने उपराज्यपाल महोदय को अपना इस्तीफा सौंपा है। साथ ही साथ दिल्ली के अंदर आगे सरकार को संचालित करने के लिए सुबह आम आदमी पार्टी के विधायक मंडल दल की बैठक हुई थी। बैठक में सर्वसम्मति से आतिशी जी को अपना विधानमंडल दल का नेता चुना गया था। हमने आम आदमी पार्टी के विधानमंडल दल का जो फैसला है पार्टी की तरफ से उपराज्यपाल जी को सूचित किया है और साथ ही साथ हमारे विधायक दल की नेता आतिशी जी की तरफ से जल्द सरकार बनाने के लिए दावेदारी प्रस्तुत की गई है। हमने उपराज्यपाल महोदय से निवेदन किया है कि जल्द से जल्द शपथ की तारीख सुनिश्चित की जाए जिससे कि दिल्ली के अंदर
दिल्ली के 2 करोड़ लोगों के लिए जो काम है उस काम को आगे बढ़ाया जा सके और साथ ही साथ जो दिल्ली के लोगों के लिए अरविंद केजरीवाल जी ने जो काम किया, बिजली का, पानी, स्कूल, अस्पताल, उस पर जो खतरे मंडरा रहे हैं उसको संरक्षित किया जा सके, उसको बचाया जा सके। इन 2 लक्ष्यों को लेकर के सभी पार्टी के विधायक, सभी मंत्री ये शपथ लिए हैं कि जल्द से जल्द नई सरकार के गठन के साथ दिल्ली की जनता के साथ हम अभियान शुरू करेंगे और जल्द से जल्द दिल्ली में चुनाव करा करके दिल्ली के मुख्यमंत्री अरविंद केजरीवाल को दोबारा मुख्यमंत्री की शपथ दिलाएंगे। விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.